ஸ்ரீகணேசன் வந்து அஜித் சாரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அஜித் சார் வந்து ஓகே பண்ணுவாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஓகே பண்ண மாட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி கேட்டேன்னா, இவர் ஒரு நல்ல டேரக்டருங்கிற ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. ஆனால் ஒரு மாசான எலிமெண்ட்ஸ் தான் அஜித் சாருக்குலாம் தேவை. ஓகேடா, இந்த படத்தில் சித்தார்த்துக்கு பதிலாக அஜித் சார் நடிச்சிருந்தா கண்டிப்பாக போயிருக்காது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் 3 நாளைக்கு தேட்டருக்கு வர போகிறாங்க. யாருன்னா அஜித்தோட ஃபேன்ஸ். இதை விட பயங்கரமாக கதை பண்ண நேர்கொண்ட பார்வையே செம்ம ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சார். அப்படி பண்ண அந்த படத்தையே வந்து வரவேற்கலை. ரொம்ப நல்லாவே ட்ரை பண்ண விடாமுயற்சியவே வரவேற்கலை. குட் பை டேக்லேயே வரவேற்காங்க. ஏன்னா அதில் வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. அஜித் சாருடைய என்ன சொல்கிறது, ஒரு அவருக்கு பேசிக்காகவே வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. அந்த சென்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுனால ஓரளவு உட்காந்து பார்க்கலான்டான்னு சொல்லிருந்துச்சு. ஃபேன்ஸை வந்து ரொம்ப நல்லாவே திருப்திப்படுத்துச்சு. அது எல்லாம் பல படத்தில் வந்து சுட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கலவையாக இருந்தாலும் சரி, குட் பை டேக்லிக்கு வரவேற்பு இருந்துச்சு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா, இந்த மாதிரி படங்களுக்கு அஜித் சாரும் விஜய் சாரும் யாருமே செட் ஆக மாட்டாங்க.